கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் இன்று அறிவிக்கப்படலாம் என கூறப்பட்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் போட்டியிடும் 28 தொகுதிகள் எவை என முடிவு செய்வதற்கு திமுக குழுவுடன் சந்திப்பதற்கு காங்கிரஸ் குழுவினர் வந்திருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், முழு விவரங்கள். இன்று திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்ற உடன்பாடு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில காங்கிரஸ் கட்சியினர் பேச்சுவார்த்தைக்காக அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையின் போது 3 தொகுதிகள் இழுபறியில் இருப்பதாக அப்போதே செல்வ பெருந்தகை தெரிவித்திருந்தார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளும் அந்த தொகுதிகளை எதிர்பார்க்கிறாங்க. திமுகவும் எதிர்பார்க்கக்கூடிய சூழல் தான் அந்த ஒரு இழுபறி இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இன்று காங்கிரஸ் கட்சி மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில ஒரு உடன்பாடு எட்டப்படும் என்றும் 28 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்படும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியோடு தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டால் அடுத்த கட்டமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் சில தொகுதிகள் காங்கிரஸ் மற்றும் அந்த கட்சிகளும் கேட்கக்கூடிய தொகுதிகளும் இருப்பதால் அந்த உடன்பாடும் எட்டப்படும் என்ற ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. இன்று மாலை திமுக தலைவர் எந்தெந்த கட்சிகளுக்கு, கூட்டணிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என்ற தகவல் சொல்லப்படக்கூடிய நிலையில பேச்சுவார்த்தை இன்றைய தினம் எந்தெந்த தொகுதி என்பதை இறுதி செய்வதற்காக காங்கிரஸ் கட்சியினர் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.